வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தக் லைஃப் வந்து எதனால் ஃப்ளாப் ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இவன் மணிரத்னம் சாருக்கு, கமல் சாருக்கே வந்து கிளாஸ் எடுக்கிறான். இவனை அவ்வளோ பெரிய புளுத்தியான்னு நினைக்காதீங்க. அவங்க 2 பேருமே மாஸ்டர்ஸ் தான். அவங்ககிட்ட நம்மளாம் சினிமா கற்றுக்குறோம், இன்னும் கற்றுட்டே இருக்கோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து நாயகன் ஒரு காலத்தால் அழைக்க முடியாத ஒரு காவியத்தை கொடுத்துருக்காங்க. மணி சார் வந்து நாயகன், இது மௌன ராகம், இருவர் நிறையா கல்ட்டு கிளாசிக் கொடுத்துருக்காரு. நம்ம கமல் சார் தசாவதாரம், ஏராம், தேவர் மகன் போன்ற பல படங்களை கல்ட் கிளாசிக்காக கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நாயகன் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து இன்னும் கூட இந்த சினிமா சொல்லித்தர யூனிவர்சிட்டிலாம் கிளாஸாக இருக்குது. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு ஒரு படம். நானே இப்போ கூட அந்த படத்தை ஒரு 50 தாட்டி மேலே பார்த்துருப்பேன். ஒரு தாட்டி பார்க்கும்போது ஒரு புது புது பெர்ஸ்பெக்டிவில் அது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு 2 ஃபிலிம் மேக்கர்ஸ் 37 வருஷம் கொடுத்து ஒன்று சேர்றாங்கன்னா அந்த படத்தோட ஹைப் வந்து எப்படி இருக்கும், அதை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால் படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கு மெயினாக ரீசன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வீக் ரைட்டிங் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. பிளாட் வந்து சூப்பர் பிளாட்டு. இந்த பிளாட் வீடியோ கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ரைட்டிங் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. எங்கேயுமே ஒரு ஹை இல்லை, ஒரு லோ இல்லை. அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிச்சு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கேரக்டரோட ரைட்டிங் சரியில்லை. கேரக்டரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸு வந்து இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, சிம்புக்கு வந்து சின்ன வயசுலேயே அவங்க அப்பா செத்துறாரு, அவங்க தங்கச்சி காணாமல் போயிடுறாங்க. அது ஒரு பெயின்ஃபுல்லான கேரக்டர், அது ஒரு இறுக்கமாகவே இருக்கணும். ஆனால் படத்தோட கொஞ்சம் கொஞ்சம் போகும்போதெல்லாம் அவர் தங்கச்சி அதெல்லாம் மறந்துட்டு அவரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்னென்னா, ரங்கராய சக்திவேல் மாதிரி அந்த இடத்துக்கு வரணும், அவங்க தங்கச்சியை கண்டுபிடிக்கணும். ஆனால் அவர் அதெல்லாம் விட்டு இந்திராணி பின்னாடி தான் சுற்றிக்கி இருப்பார். அங்கேயே படம் படுத்துருச்சு. ரெண்டாவது, நம்ம கமல் சார் கேரக்டரும் வந்து கமல் சார் எப்பேற்பட்ட நடிகர்னு தெரியும். அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு எமோஷனே ஒர்க் ஆகலை. முக்கியமாக வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க ஒய்ஃப் மறந்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து 3ஆம் பிறை ரேஞ்சுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுப்பாரு. ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு ஒன்று தெரியாது, போயிடுவாங்க. அடுத்த சீனே வந்து இந்திராணி பார்க்கறதுக்கு போவார். அப்புறம் எப்படி அந்த எமோஷன் ஒர்க் ஆகும் அது. அப்புறம் த்ரிஷா கேரக்டர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வீக்கான கேரக்டர். இது வரைக்கும் அந்த மணி சார் படத்துல ஃபீமேல் கேரக்டர் ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்து நான் பார்த்தது இதுதான், இந்த த்ரிஷாவோட இந்திராணின்ற கேரக்டர் தான். ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு நீடு இல்லை, வாண்ட் இல்லை, ஒரு கேரக்டர் ஆர்க் இல்லை. அது எதுக்கு வருது? அந்த கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அந்த கேரக்டரால் கதை நகருதா, இல்லை அந்த கதையால் அந்த கேரக்டரால் எதனா ஒரு பிளாட் ட்விஸ்ட் வருதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. அந்த கேரக்டரே இல்லாமல் கூட இருந்திருக்கு. அடுத்து அசோக் செல்வன் கேரக்டருமே ஒரு போலீஸ் கேரக்டருக்கு ஏற்ற கேரக்டர் தான். அவர் போர் தொழிலாம் நல்லா பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் அவர் டம்மி போலீஸாகவே இருக்கார். ஆனால் நம்மளுக்கு ஒரு பெருசு எடுப்படல. மற்றபடி மற்ற கேரக்டர்லாம் அவங்கவுங்க இது பண்ணாங்க, ஓகே. மூணாவது வந்து இந்த சாங் பிளேஸ்மெண்ட் தப்பாக போட்டுது. விண்வெளி நாயகன்றது வந்து எப்பேற்பட்ட சாங்கு, அந்த சாங் எடுத்துகிட்டு போய் எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. இதே லோக்கி வந்து நாயகன் மீண்டும் வர எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த சாங் பிளேஸ்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் முத்தமழை பாட்டு வந்து ஆடியோ லான்ச்லேயே அவ்வளோ வரவேற்பு பெற்ற பாடல். அந்த பாட்டு தூக்கிட்டாங்க, நிறைய பாட்டு தூக்கிட்டாங்க. பிஜிஎம்மும் அங்கங்கே நல்லா இல்லை. ரகுமானோட ரேஞ்சுக்கு இது அவரோட ஃபார்ம் கிடையாது. அவர் இன்னும் நல்லா போட்டுக்கலாம். டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த கிரியேட்டர்ஸ்லாம். என்னென்னா, நிறையா படம் எடுக்க அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து குறைஞ்சிருன்னு சொல்லிட்டு, அதுதான் மணி சாருக்கு நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருந்த நம்ம காலத்தில் இருந்த பெரிய டேரக்டர்ஸ்லாம் இப்போ ஃப்ளாப் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்டேட் ஆகாது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, நம்ம சங்கர் சார் வந்து அப்போ இந்த பாலிட்டிக்ஸ் கரெக்ஷன்லாம் வச்சு அந்த ரிவன் ஸ்டோரி மாதிரி பண்ணுவார். அது அப்போ அந்த காலத்தில் ஹிட் ஆச்சு. அதே ஒன்றும் இப்பயும் பண்ணுறாரு. அதனால் அவர் லாஸ்ட் 2 படங்கள் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் மணி சார் அப்படி கிடையாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவார். அந்த டைமில் மௌனராகன்ற லவ் ஸ்டோரி எடுப்பார். அப்புறம் 20th சென்ச்சுரியில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அலைப்பாயுதேன்னு ஒரு மாடர்ன் ராம்காம் எடுப்பார். அதுக்கப்புறம் 2010க்கு அப்புறம் இன்னும் மாடர்னாக ஓகே கண்மணி எடுப்பார். அந்த மாதிரி ஆள். அவர்கிட்ட இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எதிர்பார்க்குறேன். இது இத்தனைக்கும் நம்ம கமல் சாரோட ஸ்கிரிப்ட். இது அமர்ஹேன்னு சொல்லிட்டு அவர் முன்ன எழுதின ஸ்கிரிப்ட். ஸ்க்ரீன் பிளே மட்டும் மணி சார் பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் சீன்லேயே வந்து கமல் சொல்லுவார், இது எனக்கும் எமனுக்குமான கதைன்னு. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கணும். இது சிம்புக்கும்
இவருக்கு இருக்கிற அந்த கிளாஷு, அந்த ஈகோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணி அதெல்லாம் இருக்கும். வந்து தேவையில்லாமல் இந்திராணின்ற கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து படமே படுத்துருச்சு. இதுதான் காரணம். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கொஞ்சம் நாளாக சரியாக வீடியோ வந்திருக்காது. நம்ம நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அனலிட்டிக்ஸில் பார்த்தா 70% சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் சரவடியாக நிறைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக. நான் வந்து இந்த தக் லைஃப்க்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்க்ரீன் ப்ளே எழுதி வச்சுருக்கேன். எனக்கு பொதுவாக ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ரைட்டர் ஒருத்தர் சினிமாவில் இருக்கார் ரைட்டராக. அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, எப்பவுமே ஜெயிச்ச படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வச்சு நீ கற்றுக்கூட ஸ்க்ரீன் ப்ளே, தோத்த படத்து நீ ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும். அது எப்படி ஜெயிக்க வைக்கிறாங்க, அப்போ தான் உனக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அந்த டெக்னிக் ரைட்டிங், ஸ்க்ரீன் ரைட்டிங்னு சொன்னார். அது மாதிரி ஃப்ளாப் ஆன படத்துக்குலாம் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுது என்னோட பழக்கம். இந்தியன் 2க்கும் எழுதியிருக்கேன். இப்போ நான் வந்து தக் லைஃபுக்கும் எழுதியிருக்கேன். அந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்க்ரீன் ப்ளேயோட வீடியோ வேணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஒரு 20 கமெண்ட் வந்துச்சுன்னா அந்த வீடியோ நெக்ஸ்ட் வரும். பாய்.